ஜூன் 27, 1976 இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரத்திலிருந்து பாரிஸ் கிளம்புது ஏர் பிரான்ஸ் 139 விமானம் கிரேக்கத்தோட ஏதென்ஸ்ல தரையிறங்கி சில பயணிகளை ஏத்திக்கிட்டு மீண்டும் கிளம்புது. சரியா 12:30 மணி. விமானம் கிளம்பின 7வது நிமிஷம் கைய தூக்குங்க, இது இனிமே ஏர் பிரான்ஸ் விமானம் இல்ல, இது பாலஸ்தீன விடுதலைக்கான விமானம் அப்படின்னு கத்துறாங்க. கடைசியா அது போய் சேர்ற இடம் உகாண்டாவின் எண்டபே ஏர்போர்ட். சுத்தி நின்ன உகாண்டா ராணுவம் அந்த தீவிரவாதிகளுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துச்சு. பயணிகள் அப்போதான் உணர்ந்தாங்க தாங்கள் ஒரு பெரிய பொறியில சிக்கிட்டோம்னு. வில்பிரட் போஸ் உத்தரவிடுறான், இஸ்ரேலியர்களும் யூத பெயர்கள் கொண்டவர்களும் வலது பக்கம் போங்க, மற்றவர்கள் இடது பக்கம் போங்க. ஒரு பக்கம் விடுதலைக்கான நம்பிக்கை. யூதர்கள் மட்டும் ஒரு சின்ன அறைக்குள்ள அடைக்கப்படுறாங்க. மத்தவங்களை விடுவிக்க முடிவு செய்யறாங்க. களை காப்பாத்தணும்னா தீவிரவாதிகள் கேட்கிற 53 கைதிகளை விடுதலை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லங்கிறது அவரோட வாதம். ஜூலை 1 அன்னைக்கு ராத்திரி இஸ்ரேல் ஒரு தந்திரம் பண்ணுது. நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார்னு அறிவிக்கிறாங்க. இது ஒரு ஏமாற்று வேலை. தீவிரவாதிகள் ரிலாக்ஸ் ஆகணும், இடியமீன் உஷார் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்ட நாடகம். இந்த இடைவெளி கிடைச்ச உடனே மொசாட் களத்துல இறங்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது. பாரிஸ்ல விடுவிக்கப்பட்ட பயணிகள் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அதுல ஒருத்தர் அந்த டெர்மினல்ல எத்தனை தூண்கள் இருக்கு, ஜன்னல் எங்க இருக்கு, தீவிரவாதிகள் எங்க தூங்குறாங்கன்னு அச்சரம் பிசகாம வரைஞ்சு காட்டுறாரு. பாலைவனத்துல எண்டபே மாதிரியே ஒரு செட் போடுறாங்க ஒத்திக பாக்க. ஜூலை 3 மதியம் ராபின் கடைசியா அந்த கிரீன் சிக்னல் கொடுக்கறாரு. ஆபரேஷன் தண்டர்போல்ட் ஆரம்பமாகுது. ஹெர்குலிஸ் விமானங்கள். அதுல ஒரு விமானத்துல ஒரு கருப்பு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஏத்தப்படுது. கூடவே 2 லேண்ட் ரோவர் ஜீப்புகள். ராட்சச விமானத்தை தரையிறக்குறாங்க. விமானம் நின்னு அடுத்த நொடி அந்த மெர்சிடிஸ் கார் சீரிப்பாயுது. டெர்மினலை நெருங்கும் போது ஒரு உகாண்டா காவலன் துப்பாக்கியை உயர்த்துறான். டெர்மினல் நோக்கி ஓடுறாங்க. கீழே படுங்க, நாங்க இஸ்ரேலிய ராணுவம்னு கத்திக்கிட்டே ஜன்னல்களை உடைச்சிட்டு உள்ள குதிக்கிறாங்க. உள்ள ஒரே குழப்பம். தீவிரவாதிகள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நெத்தியில் குண்டு பாயுது. வில்பிரட் போஸ் அந்த ஜெர்மானிய தீவிரவாதி கடைசி நேரத்துல பயணிகளை சுட தயங்குறா. அந்த ஒரு நொடி தயக்கம் இஸ்ரேலிய தோட்டா அவன் உயிரை பறிக்குது. எல்லாரும் காப்பாத்தப்பட்டாங்கன்னு நினைக்கும் போது 2 பயணிகள் குறுக்கு சூட்ல இறக்குறாங்க. வெளியே உகாண்டா ராணுவம் டவர்ல இருந்து சுடுது. யோனி நெதன்யாகு தன்னோட வீரர்களை வழிநடத்திட்டு முன்னாடி போறாரு. திடீர்னு ஒரு குண்டு அவரோட மார்பை துளைக்குது. இந்த 11 மிக்-4 விமானங்களையும் வெடி வச்சு தகர்க்கிறாங்க. வானமே அதிருது. சரியா 58 நிமிஷத்துல எல்லா பணைய கைதிகளையும் விமானத்துல ஏத்துட்டு யோனியோட உடலோட அந்த விமானங்கள் பறக்க ஆரம்பிக்குது. ஆபரேஷன் சக்சஸ். உலகம் முழுக்க இஸ்ரேலை கொண்டாடுது. ஆபரேஷன் உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன? பயங்கரவாதிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அவங்கள நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒரு இஸ்ரேலியன் உயிருக்கு ஆபத்துன்னா அது உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நாங்க வருவோம் அப்படின்னு இஸ்ரேல் நிரூபிச்சுது.